ஆக்சுவலாக இது வந்து மார்க்கெட்டில் எந்த ஒரு டிப்ஸோ இல்லை கால்ஸோ நம்ம கொடுக்கறது இல்ல. இது பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை நல்லா கவனிங்க. மார்க்கெட்டில் நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துலலாம் ட்ரேட் எடுக்கலாம், எந்தெந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற பற்றின ஒரு விழிப்பு தான் அது, விழிப்புணர்வு. ஸோ இது ஒரு கற்றல் நோக்கங்களுக்காக பயன்படுத்திக்கங்க. மற்றபடி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும், அதை தவிர நம்ம வேற எதுவும் பண்றதில்ல. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாமா? நேத்து நேத்து 17ஆம் தேதி மார்ச் மாசம் 2026 மார்க்கெட் எப்படியெல்லாம் மூவ் ஆயிருக்கு, எங்கெல்லாம் நமக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, போலாம். பாருங்க, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் இது. நான் இந்த லைன் எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த விக் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் விக்கும் இதுவும் சேமா இருக்கு. ஸோ இதுக்கு மேல ஒரு லைன் போட்டுங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் விக் இருக்கோ அது அங்க ஒரு லைன் போட்டுங்க. இந்த விக்கை கிராஸ் பண்ணோம்னா நமக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ இந்த விக்கு கீழே இருக்கா, இந்த கீழே இதை தாண்டி கீழே போயிட்டோம்னா நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கலாம். இதை தாண்டி மேலே போயிட்டோம் அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ இதுக்கு நடுவில் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, மார்க்கெட்டுக்கு கீழே வரான், ஒரு ஸ்பின்னிங் டாப் வைக்கிறான், அடுத்தது மார்க்கெட்டு மேலே போகலாம். இப்போ அந்த மாதிரி மார்க்கெட்டு மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த விக்கிக்கு மேலே ஒரு லைன் போட்டுங்க. இந்த விக் இருக்கா, ரெண்டாவது கேண்டில், இந்த ரெண்டாவது கேண்டிலோட இந்த விக்குக்கு மேலே டாப்ல ஒரு லைன் போட்டுங்க. இப்போ இந்த விக்கை உடைச்சு மேலே போயிட்டான் அப்படின்னா நமக்கான ட்ரேடிங் கிடைக்கும். இந்த விக்கை உடைச்சிட்டு மேலே போனால் நமக்கான ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பார்க்கலாம். பாருங்க, மேலே போறானா, மேலே போயிட்டு இருக்கும்போது இந்த க்ளோசிங்கை நம்ம கவனமா வாட்ச் பண்ணுங்க. நம்ம நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுறது இந்த க்ளோசிங் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை விக்கை கிராஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம அவசரப்பட்டு எடுப்போம். அங்கதான் நம்ம மாட்டுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்க. பாருங்க, இப்படி உள்ள வரான் பாருங்க. இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டான். இப்போ இந்த க்ளோஸ்ல நம்ம ஒரு ட்ரேட் போடலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் போடலாம். பாருங்க, இந்த லைனை எகைன் டச் பண்ணிட்டு மேலே போறானா இல்லை அப்படியே மேலே போறானான்னு பார்ப்போம். டச் பண்ணிட்டோன்னா இப்போ இந்த லைன்ல நீங்க ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா இந்த ஆர்டர் உங்களுக்கு ட்ரிகர் ஆயிருக்கும். இது கான்பிடென்டா போடலாங்க. என் மேல இருந்து கீழே இறங்குறானேன்னு பயப்பட தேவையில்ல. இந்த விக்கை கிராஸ் பண்ணி க்ளோஸ் கொடுத்துட்டான் அப்படின்னாலே இங்கேயோ நீங்க ஒரு ஆர்டர் போடலாம். இந்த இடத்துல இருந்து ஆர்டர் எடுத்திருக்கான். இதை நம்ம கால் ஆப்ஷன்ல பார்ப்போம். 23,000 நேற்று வந்து எக்ஸ்பைரின்றதுனால கொஞ்சம் இந்த மணிலேயே போகலாம். 23,425 இப்ப இருக்கு. இது இந்த மணி எப்படி இருக்கு பார்ப்போம். இது பாருங்க, நான் 23,300 கால் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 300 காலில் நேற்று நடந்த சினாரியோ இதுதான். இந்த விக்கோட ஓப்பன்ல நம்ம ஒரு என்ட்ரி போடுறோம். இந்த விக்கோட ஓப்பன்ல என்ட்ரி போட்டா இந்த இடத்துல வந்து டச் பண்ணியிருக்கானா, கால் எடுத்திருக்கான். எடுத்துட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கான் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 192 இருந்து 284 வரைக்கும் போயிருக்கான். ஸோ இதாங்க நமக்கு ட்ரேடிங்கான இடம், ட்ரேட் எடுக்கிறதுக்கான இடம். நல்லா கவனிங்க. இந்த விக்கை தாண்டிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா கரெக்டா அதே இடத்துல வந்து ஆர்டர் எடுப்பான். எடுத்துட்டு நீங்க ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணாலும் சரி, இல்ல 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்ல நீங்க வெளியில வந்தாலும் சரி, இது செம்மையான ஒரு வாய்ப்புங்க. இது இதை பாருங்க, இங்க இதை டச் பண்ணிட்டு பாருங்க எப்படி மேல போறான் பாருங்க. அப்படி விக் வச்சு மேல போறான் பார்த்தீங்களா? நீங்க டார்கெட்டு அந்த இது வரைக்குமே வைக்கலாங்க. இந்த விக் வரைக்குமே நீங்க வைக்கலாம். இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் தான். கிட்டத்தட்ட எங்கேயோ போயிட்டான் பாருங்க.
நம்ம அதை தாண்டில கூட போக தேவையில்ல. இதுல இருந்து இத்தனை பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணிட்டாலே போதும். இது ஒரு ட்ரேடு காலையில முடிஞ்சுதா? இதுக்கு அடுத்து என்ன ட்ரேட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இதுல நீங்க கண்டிப்பா ஒரு 10 15 பாயிண்ட் நீங்க எடுத்துருக்கலாம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைக்குதுன்னு பாருங்க. இப்ப பாருங்க, மேல போயிட்டான். மேல போயிட்டு இப்படி கீழே க்ளோஸ் பண்றானா? க்ளோஸ் பண்றது இதெல்லாம் எடுத்துடலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எங்க க்ளோஸ் கொடுக்குறான் அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கான். அதிகபட்சமா ரொம்ப ஹைல ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கான். இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு ப்ரீவியஸ் கேண்டில் இந்த கிரீன் இருக்கானா, இந்த கிரீனை அவன் க்ளோஸ் கொடுக்கணுங்க. இந்த கிரீனை அவன் க்ளோஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா ஒரு செல் ஆர்டர் எடுக்கலாம். பாருங்க, நான் கரெக்டா வைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா நமக்கு ஒரு செல்லிங் ஆப்ஷன் கிடைக்கும். இதனோட டார்கெட் வந்து இது வரைக்கும் வச்சுக்கலாம். இது வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். அதனால இது வரைக்கும் வருவான்றது ஒரு கணிப்பு வச்சுக்கலாம், பார்க்கலாம். இப்ப பாருங்க, கன்ஃபார்ம் கொடுத்துட்டானா? இப்போ இதுவே வந்து நம்ம ஒரு புட் ஆப்ஷன்ல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது பாருங்க, இது ஒரு புட் ஆப்ஷன் தான். எவ்வளவு புட் ஆப்ஷன்? 23,700 புட்டு. இது பாருங்க, 23,570ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து ஒரு 700, கொஞ்சம் ஏன்னா எக்ஸ்பீரியன்றதுனால கொஞ்சம் லைட்டா இந்த மணிக்கு போயிடலாம். அப்போ 700 புட்டை நம்ம எடுக்கிறோம். 700 புட்டு நமக்கு என்ன பிரைஸ்ல கிடைக்குது? இந்த இந்த இடம், இந்த ஸ்பின்னிங் டாப் வச்சு இந்த ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ் கொடுத்துட்டான் இல்லையா? இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தா எவ்வளவு? 194 ரூபாய், 195 ரூபான்னு வைங்களேன். 195 ரூபாயில இருந்து 276 ரூபாய் வரைக்கும் போயிருக்கான் பாருங்க. எத்தனை? ரெண்டே கேண்டில் டச் பண்ணிட்டான் பாருங்க. இதுதாங்க மெயின். இந்த மாதிரி காலையில காலில் ஒரு காலில் ஒரு ட்ரேட் எடுத்தோம். இப்போ அதே மாதிரி இதுல புட்டு ஒரு ட்ரேட் சும்மா அருமையா போயிருக்கான் பாருங்க. இந்த மாதிரி இதுதாங்க நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரி ஒரு 2 ட்ரேட் ஒரு நாளைக்கு கிடைச்சதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இது பாருங்க, இந்த லைன்ல இருந்து இந்த பாயிண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 ட்ரேட் எடுத்துக்கலாங்க. நீங்க அடிக்கடி இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங்ல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்றேன். அதே மாதிரி ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெய்லி இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் அடிக்கடி தொடர்ந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நோட்டிபிகேஷனை போடுங்க. தேங்க்யூ கைஸ்.